இங்கே நம்ம தேட்டரில் உட்காந்து 4K டால்பி அட்மாஸ் ஐமேக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் படம் பார்த்துட்டு இருக்கோம். பெரிய விஷுவல்ஸ், கிராண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ், thousands ஆஃப் பீப்புள் செலிப்ரேஷன், இதெல்லாம் எங்கே ஆரம்பிச்சு தெரியுமா? என்னைக்காவது ஒரு நாள் சினிமா என்னன்னு யோசிச்சிருக்கீங்களா? வாட் இஸ் சினிமா? சினிமானா என்ன? சினிமாக்கு நம்ம ஊரில் பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க, அது ஒரு மாய உலகம் அப்படின்னு. ஆனால் சயின்ஸ் என்ன சொல்ல தெரியுமா? அது ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷனும். அதாவது சினிமான்றது ஒரு டெக்னிக்கல் ஸ்கேம் தட் வி ஆல் லவ். இமேஜின் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு செகண்ட் 24 ஃபோட்டோவை காமிச்சா உங்கள் கண் அதை ஃபோட்டோவை பார்க்காது, அதை மூமெண்ட்டாக மாற்றும். இந்த ப்ராசஸுக்கு பேர் பர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன். சிம்பிளாக சொல்லணும்னா சினிமான்றது ஒரு அழகான ஏமாத்து வேலை. இந்த ஏமாத்து எப்பலேருந்து ஆரம்பிச்சுன்னு தெரியுமா? எக்ஸாக்ட்லி 1895 பாரிஸில் ஃபஸ்ட்டு ஃபிலிம் ப்ரொஜெக்ட் ஆக போகுது. சார் ரூமியோ பிரதர்ஸ் ஒரு சிம்பிள் வீடியோவை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அந்த வீடியோ என்னென்னா, ஒரு ட்ரெயின் வந்து ஒரு ஸ்டேஷனுக்கு வர கிளிப். அந்த கிளிப்பை ஒரு ஆடியன்ஸுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டுருக்காங்க. ப்ரொஜெக்ட் பண்ண கிளிப்பை பார்த்துட்டு அங்கேருந்து பயந்து ஓடுறாங்க. அந்த பெரிய ட்ரெயினை பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த சினிமா தான் ரியல். சினிமா வாஸ் பார்ன். இன்றைக்கி குளோபலாக பெரிய எம்பையராக இருக்கிற சினிமா இண்டஸ்ட்ரி நம்ம இந்தியாவுக்கு எப்படி வந்துச்சு? ட்ராமா லவ்விங் சொசைட்டியாக இருந்த நம்ம சவுத் இந்தியா, அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு எப்படி ஒரு சினிமா ஹப்பாக மாறிச்சு? இங்கே தான் கதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆகுது. டேட்டா இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்குது, கொஞ்சம் கதையும் இருக்குது. லெட்ஸ் பிரேக் இட் டவுன். பாரிஸில் பிறந்த இந்த மேஜிக் ஜஸ்ட் 2 வருஷத்துக்குள்ளே மெட்ராஸ்க்கு வந்துருச்சு. 1897 விக்டோரியா பப்ளிக் ஹால். ஒரு பிரிட்டிஷ் எக்ஸிபிட்டர் லிவிங் பிக்சர்ஸை ஒரு ஷார்ட் ஃபிலிமாக காட்டுறார். அந்த காலத்தில் மக்களோட என்டர்டைன்மெண்ட்டாக என்ன? தெருக்கூத்து, ட்ராமா, லைவ் பர்ஃபார்மன்ஸ். மக்கள் ஒரு மனுஷன் நேரில் நடிக்கிறத பார்த்து பழகியிருந்தாங்க. அப்போது திரையில் பேசாமல் ஓடுற ஷேடோஸை பார்த்தப்போ இட் வாஸ் பியூர் ஷாக், வண்டர், அதாவது மேஜிக். இந்த இடத்துல தான் நம்ம கதைக்குள்ளே வராரு ஒரு முக்கியமான ஆள், சாமிக்கண்ணு வின்சென்ட். ஒரு ரயில்வே எம்ப்ளாய் இருந்த இவர் ஒரு ஃப்ரெஞ்ச் எக்ஸிபிட்டர்கிட்ட ஒரு ப்ரொஜெக்டர் வாங்குறாரு. 1905 இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டமை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அது அவருக்கே தெரியாமல். அதுதாங்க டென்ட் சினிமா. இவர் பெட்டியை தூக்கிட்டு ஊராக சுற்றுவார், கூடாரம் போடுவார், அதாவது டென்ட் போடுவார், படத்தை காட்டுவார். சினிமாவை எலைட் கிளாஸ் கிட்ட இருந்து காமன் மக்கள்கிட்ட கொண்டு போனார். ஃபர்ஸ்ட் மேன் இவர் தான். அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழித்து 1914 கோயம்புத்தூரில் வெரைட்டி ஹால்னு ஃபர்ஸ்ட் பர்மனன்ட் தியேட்டர் கட்டினதே அவர் தான். சினிமா பிகம் ஈஸிலி ஆக்சசபிள் டு எவ்ரி ஒன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் சினிமான்றது வெறி பணக்காரனோட பொழுதுபோக்காக இருந்தது, மக்களோட பொழுதுபோக்காக மாறினது இவர் பெரிய முக்கியமான காரணம். பர்த் ஆஃப் தமிழ் சினிமா. சாமிக்கண் வின்சென்ட் வரைக்கும் எல்லாருமே ஃபாரின் ஃபிலிம்ஸ் தான், ஹாலிவுட் தான், யூரோப்பியன் ஃபிலிம்ஸ் தான் ஸ்க்ரீன் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரு கேள்வி வந்துச்சு, நம்ம கதையை, நம்ம மித்தாலஜியை நம்ம ஏன் சொல்லக்கூடாது? எஸ், ஆன்சர் இருக்குது. ஆர் நெட்ராஜ முதலியார். இவர் ஒரு கார் பிஸ்னஸ்மேன், ஆனால் பெரிய விஷனரி. லண்டன் போய் சினிமா டெக்னிக்கை கற்றுக்கிட்டு வந்தார். 1915 மெட்ராஸில் ஸ்டூடியோ செட்டப் பண்ணார். அண்ட் எக்ஸாக்ட்லி இன் 1918 தமிழ் சினிமாவோட ஃபர்ஸ்ட் சைலண்ட் ஃபீச்சர் ஃபிலிம் ரிலீஸ் ஆச்சு, கீச்சக்க வதம். ஆனால் ஒரு பிரச்சனை, இது சைலண்ட் ஃபிலிமில் மக்களுக்கு ஸ்க்ரீன் நடக்கிறது புரியுமா? சொல்யூஷன் என்ன? அந்த லைவ் கமெண்ட்ரி. ஸ்க்ரீன் பக்கத்தில் ஒரு மைக் வச்சுக்கிட்டு ஒருத்தர் உட்காந்துருப்பாரு, ஸ்க்ரீனில் ஆக்டர்ஸ் ஆக்ட் பண்ணுவாங்க, இவர் கதை சொல்லுவார். இமேஜின் பண்ணுங்க, மூவி ப்ளஸ் லைவ் நரேஷன் காம்போ. அதுதான் அந்த காலத்தோட 4D எக்ஸ்பீரியன்ஸ். நெக்ஸ்ட், சவுண்ட் ரெவல்யூஷன். 1931 சினிமா ஒரு பெரிய லீப் எடுக்குது. சினிமா பேசாத நிலையிலிருந்து பேசும் நிலைக்கு மாறுது. அலம் அரா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டாக்கியா ரிலீஸ் ஆச்சு. அண்ட் அதே வருஷத்தில் காளிதாஸ்ன்ற ஃபர்ஸ்ட் தமிழ் டாக்கி படம் ரிலீஸ் ஆச்சு. இதுதான் ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் டைம் மக்கள் ஸ்க்ரீனில் வாய்ஸை கேட்டாங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி மியூசிக் கேட்க ஆரம்பித்தாங்க. தமிழ் சினிமா ஈக்குவல் டு மியூசிக்னு மாறின ஃபேஸ் இதுதான். இந்த காலத்தில் தான் வந்தார் சூப்பர் ஸ்டார் எம்கே தியாகராஜ பாகவதர், எம்கேடி. இவர் வெறும் ஆக்டர் இல்லை, ஒரு ஐகானிக் சிங்கர். ஒரு படத்தில் 40 சாங் வரைக்கும் இருக்கும். People didn't come for the story, they came to hear MKT sing. Cinema was a music festival. அடுத்த era, the studios and the golden eraன்னு சொல்லுவாங்க. 1940 சினிமான்றது வெறும் மேஜிக்காக இல்லாமல் ஒரு பெரிய தொழிலாக மாறுச்சு. அதாவது இண்டஸ்ட்ரியாக மாறின டைம் மாறுது. மெட்ராஸில் ஜாயின்ட் ஸ்டுடியோஸ் லைக் ஏவிஎம் ஸ்டுடியோஸ், ஜெமினி ஸ்டுடியோஸ், மாடர்ன் தியேட்டர்ஸ்னு மாஸ் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு லேண்ட்மார்க் ஃபிலிம் சந்திரலேகா 1948 ஜெமினி ஸ்டுடியோஸோட SS வாசன் இந்த படத்தை ஒரு எக்ஸ்ட்ராவகான்ஸாவாக எடுக்கிறார். அதில் வர அந்த ட்ரம் டான்ஸ் சீக்வன்ஸ் இன்றைக்கும் ஐகானிக்காக இருக்குது. இது தமிழ்நாடை தாண்டி பேன் இண்டியாவை ரீச் ஆனது.
அப்புறம் ஒரு பவர்ஃபுல் ஃபேஸ் வந்தது, த டிராவிடியன் மூமெண்ட். இந்த சினிமாவில் சிஎன் அண்ணாதுரை அண்ட் எம் கருணாநிதி மாதிரி ரைட்டர்ஸ் கையில் பெண் எடுத்தப்போ சினிமாவை ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தாண்டி பொலிட்டிக்கல் டூலாக மாறுச்சு. 1952 வந்த பராசக்தி ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன். சிவாஜி கணேசன் சாரோட டெபியூட் ஃபிலிமா ஒரு கிரேட்டஸ்ட் டெபியூட்டாக இருந்தது. பவர்ஃபுல் டைலாக்ஸ், சோஷியல் இம்பாக்டான டைலாக்ஸ் தான் படத்தோட ஹீரோவாக மாறுச்சு. ஹவு மெட்ராஸ் பிகம் த சினிமா ஹப். இப்போ ஒரு கேள்வி, ஏன் மெட்ராஸ் தான் சவுத் இந்தியாவோட சினிமா கேபிட்டல் ஆச்சு? இது ஒரு கோஇன்சிடென்ஸ் இல்லை, இது ஒரு பர்ஃபெக்ட் செட்டப். மெட்ராஸ் அப்போ ஆல்ரெடி ஒரு வெல் கனெக்டட் சிட்டியாக இருந்துச்சு. ரயில்வே இருந்துச்சு, போர்ட் இருந்துச்சு, ஃபாரின்ல இருந்து எக்யூப்மெண்ட் கொண்டு வரதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஃபிலிம் ரீல்ஸை இந்தியா ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கும் அது ஒரு ஈஸியாக இருந்துச்சு. ஜியோகிராஃபி இட் செல்ஃப் ஒர்க்ட் இன் த ஃபேவர். ஆனால் அதில் விட முக்கியம், அப்போ ஹைதராபாத், பெங்களூர், கேரளா எங்கேயும் ப்ராப்பர் ஃபிலிம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தில்ல, ஸ்டூடியோஸ் இல்லை, டெக்னீஷியன்ஸ் இல்லை. ஸோ தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் எல்லா இண்டஸ்ட்ரியும் ஒரே ஊருக்கு வர ஆரம்பிச்சது. அண்ட் தட் ஒன் சிட்டி வாஸ் மெட்ராஸ். 90s 40s இருந்து 1960s தான் ரியல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்தது. பிக் ஸ்டுடியோஸ் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ், ஜெமினி ஸ்டுடியோஸ், விஜயவாகினி ஸ்டுடியோஸ். இந்த ஜஸ்ட் ஷூட்டிங் ஸ்பாட் இல்லை, இது ஃபுல் எக்கோ சிஸ்டம். ஆக்டர்ஸ்க்கு ஸ்டே இருக்கும், டெக்னீஷியன்ஸ்க்கு ரெடியாக இருப்பாங்க, எடிட்டிங், டப்பிங், மியூசிக் எல்லாமே ஒரே பிளேஸில். ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ண தேவையான எல்லாம் ஒரே காம்பவுண்டில் இருந்துச்சு. அதுதான் ஃபிலிம் மேக்கிங்காக ஃபாஸ்ட்டாக அண்ட் எஃபிஷியண்ட்டாக அண்ட் இன்னும் சொல்ல போனால் ஸ்கேலபிளாக மாற்றிச்சு. அதனால ஒரு இன்ட்ரெஸ்டிங் சீன் நடந்துச்சு. ஒரே செட்டில் தமிழ் வெர்ஷன் ஷூட் பண்ணுவாங்க, அதே செட்டில் தெலுங்கு வெர்ஷன் சேம் ஆக்டர் வச்சு ஷூட் பண்ணுவாங்க. மல்டிபிள் லாங்குவேஜ் நடிப்பாங்க. சாவித்ரி, என்டி ராமாராவ், ஜெமினி கணேசன் மாதிரி ஸ்டார்ஸ் இவங்க எல்லாரும் மெட்ராஸில் இருந்து சவுத் இந்தியா ஃபுல்லாக டாமினேட் பண்ணாங்க. மெட்ராஸ் ஒரு சிட்டி இல்லை, அது ஒரு ஷேட் சினிமா ஸ்பேஸாக மாறிச்சு. இன்னொரு ஸ்ட்ராங் ரீசன் என்னன்னா, நம்ம கல்ச்சர். ஆல்ரெடி நம்ம ஊர் தியேட்டர் ஹெவி, ட்ராமா, தெருக்கூத்து, ஸ்டோரி டெல்லிங் ஸ்ட்ராங் ரூட்டடாக ஒரு சினிமாவுக்கு தேவையான ஆக்டர்ஸ், ரைட்டர்ஸ், பர்ஃபார்மன்ஸ் ரெடியாக இருந்தாங்க. சினிமா ஜீரோவில் ஸ்டார்ட் ஆகலை, அது ஒரு தியேட்டர்லேருந்து எவால்வ் ஆகிடுச்சு. அண்ட் தென் பாலிட்டிக்ஸ் என்டர் த கேம். சிஎன் அண்ணாதுரை, எம் கருணாநிதி மாதிரி ரைட்டர்ஸ் வந்த அப்புறம் சினிமா வெறும் என்டர்டெயின்மெண்ட்டாக இல்லை, அது ஒரு பவர்ஃபுல் கம்யூனிகேஷன் டூல் ஆகிடுச்சு. டைலாக், மெசேஜ், ஐடியாலஜி, மாஸ் ரீச் கிடச்சிது. எக்கனாமிக்ஸும் சப்போர்ட் பண்ணுச்சு. பாம்பே கம்பேர் பண்ணால் மெட்ராஸில் ப்ரொடக்ஷன் காஸ்ட் கம்மியாகவும் இருந்துச்சு, லேண்டு சீப்பாகவும் இருந்துச்சு, ஸ்கில் லேபர் அவைலபிளாக இருந்தாங்க. ஸோ ப்ரொடியூசர்ஸ்க்கு சேஃப் ஜோனாக இருந்துச்சு. மோர் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாங்க, இண்டஸ்ட்ரி ஸ்பீடாக க்ரோ ஆகிடுச்சு. அண்ட் டோன்ட் ஃபர்கெட், சாமி கண்ணு வின்சென்ட் ஆல்ரெடி டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க்கை பில்ட் பண்ணியிருந்தார். டென்ட் சினிமாலேருந்து தேட்டர் வரைக்கும் சிஸ்டம் ரெடி. ஸோ படம் எடுத்த உடனே ரீச் கேரண்டி. இதெல்லாம் சேர்ந்து என்ன ஆச்சுன்னா, மெட்ராஸ்க்கு ஒரு ஃபர்ஸ்ட் மூவ் அட்வான்டேஜ் கிடைச்சது. ஒரு இண்டஸ்ட்ரி இங்கே செட்டில் ஆகிடுச்சு, அதை மூவ் பண்ண ரொம்ப கஷ்டம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டேலண்ட், சிஸ்டம் எல்லாம் ஒரே பிளேஸில் கான்க்ரீட்டாக ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலாக ஒரு சிங்கிள் ஃபேக்டரில் ரைட் பிளேஸ், ரைட் டைம், ரைட் பீப்புள் அண்ட் ஃபுல்லி பில்ட் எக்கோ சிஸ்டம். அதனால தான் டிகேட்ஸாக சவுத் இந்தியாவோட சினிமா ஹார்ட் பீட்டாக மெட்ராஸ் தான். அது எங்கே 1940லேருந்து 1960s வரைக்கும், அதாவது ஒரு 20 இயர்ஸ். நெக்ஸ்ட், த டெக்னிக்கல் ரிவல்யூஷன். 1970s 1980s வரைக்கும் சினிமா ஒரு பெரிய டெக்னிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக பார்க்குது. பிளாக் அண்ட் ஒயிட் எராவை முடிஞ்சு கலர் சினிமாவோட பவர்ஃபுல்லாக தெரிஞ்ச காலம் இது. ஸ்டுடியோக்குள்ளேயே மாட்டின இருந்த சினிமா வெளியே அவுட்டோருக்கு வந்துச்சு. இங்கே தான் ரெண்டு பெரிய சிம்பிள்ஸ் உருவாச்சு, தமிழ் சிம்பிள்ஸ். ஒன்று ஸ்டைலுக்கு ரஜினிகாந்த், எக்ஸ்பெரிமெண்ட்டு கமல்ஹாசன். ஒரு பக்கம் மாஸ் எலிமெண்ட்ஸ், ஃபாஸ்ட் பேஸ்ட் ஆக்ஷன் ஹிட் ஆகுது, இன்னொரு பக்கம் வேர்ல்ட் சினிமா ஸ்டாண்டர்டுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் நடக்குது. இங்கே தான் டெக்னிக்கல் லெஜெண்ட்ஸ் உள்ள வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிசி ஸ்ரீராம் அண்ட் பாலு மகேந்திரா மாதிரி ஆட்கள் லைட்டிங்கை வச்சே கதை சொன்னாங்க. த என்ட்ரி ஆஃப் இளையராஜா சினிமாவோட சோலை மியூசிக்கில் மாற்றினாரு. இந்த காலத்தில் தான் பேன் இண்டியா ரீச்சுக்கான விதை இங்கே போட ஆரம்பிச்சது. சினிமா வெறும் டைலாக்ஸாக மட்டும் நம்பாமல் விஷுவல் ஸ்டோரிடெல்லிங்கை நம்ப ஆரம்பித்தாங்க. 1992 வந்த ரோஜா, ஏஆர் ரஹ்மானோட என்ட்ரி தமிழ் சினிமாவோட சவுண்டே குளோபலுக்கு தூக்கி போட்டுச்சு. த குளோபல் வேவ் அண்ட் த டிஜிட்டல் எரா. 2000க்கு அப்புறம் சினிமா ஒரு டிஜிட்டல் ரெவல்யூஷனுக்குள்ளே ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்குது. ஃபிலிம் ரிலீஸ் போயிட்டு டிஜிட்டல் சென்சார்ஸ் உள்ள வந்துருச்சு. ஹை எண்ட் கேமராஸ், சிஜிஐ அண்ட் விஎஃப்எக்ஸ் டெக்னாலஜி பிகம்ஸ் த செகண்ட் ஹீரோ. த கிரேட் விஷனரிஸ் லைக் ஷங்கர் விஷுவலாக கிராண்டாக வேற லெவலுக்கு கொண்டு போனார். மணிரத்னம் ஏஸ்தட்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைலை லோக்கல் ஸ்டோரிஸ் கூட மிக்ஸ் பண்ணார். இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிற பாகுபலி, RRR, பொன்னியின் செல்வன் மாதிரியான பெரிய கிராண்ட் விஷுவல்ஸ் எல்லாம் இதெல்லாம் ஒரு நாளில் வந்ததில்லை. 100 வருஷமாக
நம்ம டெவலப் பண்ண சினிமேட்டிக் சென்ஸோட ரிசல்ட் தான் இது. டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் ஓடிடி வந்ததுக்கப்புறம் சினிமாவோட பவுண்டரிஸ் அழிஞ்சிருச்சு. டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமில் இருந்து வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வர எல்லா டிஜிட்டலாக மாறிடுச்சு. 1895 அந்த ட்ரெயினை பார்த்து பயந்த மக்கள் தான் இன்னைக்கு ஐமேக்ஸில் 3D கிளாஸ் போட்டு அவதார் பார்க்குறாங்க. வை சினிமா இஸ் யூனிக். 100 வருஷத்துக்கு முன்னாடி சினிமானா ஒரு மேஜிக் பாக்ஸ்குள்ளே அடங்கிடுச்சு. இன்னைக்கு சினிமானா ஐடென்டிட்டி. இன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணுற மாஸ் கல்ச்சருக்கு விதை போட்ட ஆட்கள் இவங்க தான். சைலண்ட் எரால பாத் பிரேக்கிங் பண்ண ஆர் நட்ராஜ முதலியார், மியூசிக்கை ஒரு ரீச்சாக மாற்றின MKT பாகவதர், டைலாக்ஸை ஆக்ஷனாக மாற்றின சிவாஜி கணேசன், சினிமாவை மாசம் மக்கள்கிட்ட கொண்டு போன MG ராமச்சந்திரன், ஸ்டைலை லைஃப் ஸ்டைலாக மாற்றின ரஜினிகாந்த், எக்ஸ்பெரிமெண்ட்டை எக்ஸலன்ஸாக மாற்றின கமல்ஹாசன். தமிழ் சினிமா didn't just evolve, it adapted. இன்னைக்கு நம்ம பார்க்குற எவ்ரி ஃப்ரேம்க்கு பின்னாடியும் 100 வருஷத்தோட ஸ்ட்ரகிள் இருக்குது, இன்னோவேஷன் இருக்குது, பேஷன் இருக்குது. சினிமாங்கிறது வெறும் ஸ்க்ரீனில் வர என்டர்டைன்மெண்ட்டாக இல்லை, அது நம்ம கல்ச்சர் ஆகிடுச்சு, அதை நம்ம ஐடென்டிட்டியாக மாற்றிட்டோம். சினிமாவோட இந்த ஜெர்னியில் உங்கள் ஃபேவரட் ஏரா எதுவாக இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் சந்திக்கிறேன், உங்கள் நான்.